ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கியம் உணவு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ஐட்டம் பார்க்க போகிறோம். ரெண்டுமே சிறுதானியம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல ஒரு ஸ்வீட். இப்போ பண்டிகை வந்துகிட்டே இருக்குது, லைனாக ஒரு பண்டிகையாக வந்துகிட்டே இருக்குது. எப்போவும் நம்ம செய்கிற ஒரு சக்கரை பொங்கல் பாயாசத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக சிறுதானியமும் இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வரகரிசி வச்சு ஒரு கல்கண்டு பாத், அதாவது கல்கண்டு சாதம், கல்கண்டு பொங்கல் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாங்க. இந்த வரகு வச்சு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சாமை அரிசியும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு வடை. ஏன்னா வடை பண்டிகைனாலே நம்ம பாயாசம் சக்கரை பொங்கல் வடை இல்லாத பண்டிகையே நம்மளுக்கு கிடையாது. ஸோ எப்பவும் செய்கிற வடையிலேருந்து ஒரு வித்தியாசமாக இந்த சிறுதானியம் வச்சு வடையும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி அதை உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த வரகரிசி கல்கண்டு பாத். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வரகரிசி 1 கப், கல்கண்டு கட்டி கல்கண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, டைமண்ட் கல்கண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி 1 கப் அளவு, பால் 3 கப், முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம வரகரிசி கல்கண்டு பாத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நல்லா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்துலேயே வச்சு பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறோம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த பால் லேசாக கொதித்த உடனே நம்ம சுத்தமாக வச்சுருக்கிற இந்த வரகரிசியை அதோட சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வரகரிசி பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் ஒன்றுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வரகுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குட் குவாலிட்டிஸ், அதாவது நல்ல குணங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வரகரிசி கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட உடல் எடை நல்லாவே குறையுது. அது தவிர பார்த்திங்கன்னா இந்த வரகரிசியில் இந்த புலாவ் பிரியாணி வெரைட்டிஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதாரணமாக செய்கிறத விட இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா பழங்கால தமிழர்களோட பாடல்களில் இருக்குது நிறைய வரகரிசியை பற்றி. வரகு பார்த்திங்கன்னா ஔவையாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவுனா வரகரிசியும் வழுதுணங்காய் சாறுன்னு சொல்லிட்டு அதோட 2 சேர்த்த காம்பினேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்களோட பாடல்லே அதை எழுதியிருக்கிறாங்க, வரகரிசி சோறும் வழுதுணங்காய் சாருக்கும் ஈடு இணையே இல்லைன்ற மாதிரி அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். வழுதுணங்காய்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் காரக்கறிக்கு பேர் தான் வழுதுணங்காய் சாறுன்னு சொல்லிட்டு. அது தவிர வரகுக்கு இன்னொரு நல்ல குணம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்ட்டு. அப்போ அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த கலசத்தில் நிறைய சாமான்கள் போடுவாங்கன்னு தெரியும், ஆனால் என்ன போடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. குறிப்பாக மெயினாக போடுறது இந்த வரகரிசி. எதுக்காக இந்த வரகரிசி அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறம்போது அந்த கலசத்தில் போடுறாங்கன்னா, இந்த வரகரிசிக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு நேச்சுரல் இடி தாங்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோபுரம் உயரமாக இருக்கும், இடி தாக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வரகரிசி அதில் சேர்க்கறது. இதுக்கு 12 வருஷம் வரைக்கும் அந்த ஈர்ப்பு சக்தி உண்டு. அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அது தவிர வரகில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1000 வருஷம் ஆனாலும் இதோட முளைப்பு திறன் குறையவே குறையாது. அதை எப்போ நீங்கள் போட்டு விதைச்சாலும் அது முளைக்க ஆரம்பிச்சிடும். மற்ற தானியங்களுக்கெலாம் அப்படி கிடையாது, கொஞ்ச நாளைக்கு மேலே அதோட முளைப்பு திறன் குறைஞ்சி போயிடும். ஆனால் வரகரிசிக்கு 1000 வருஷம் ஆனாலும் அது குறையாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கலசத்தில் போடுறது பஞ்சம் வர்றப்போ எதுவுமே இல்லை, விதை நெல்லாம் இல்லாதப்போ அந்த கலசத்துலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்களாம், விதைக்கிறதுக்காகட்டும் மக்களுக்கு சமைக்கிறதுக்காகட்டும். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் நிறைஞ்சது இந்த வரகரிசி. இப்போ நம்மளோட பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சுத்தம் செஞ்சு வச்சுருக்க வரகரிசி இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு வரகரிசியை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நல்லா கொஞ்சம் கிளறிக்கோங்க, ஏன்னா பால்லையே வேக வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் அடி பிடிச்சிரும். பக்கத்துலேயே இருந்து பார்த்து கிளறிக்கோங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சிறுதானியத்தில் சாதமாக சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லோரும் சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா, கொஞ்சம் ஆறின உடனே அது கட்டி பிடிச்சி போயிடுது, அப்படியே இறுக்கமாகிடுது, அதை எப்படி சாப்பிடவே முடிய மாட்டேங்குது, சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட முடியலன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, அது நம்ம பண்ணுற எல்லாருமே பண்ணுறது தப்பு தான். அது
குக்கரில் நம்ம வச்சுருவோம் சாதம். நீங்கள் இந்த சிறுதானியன்ட்டு இல்லை, நார்மலாக நம்ம சாதாரண பொன்னி அரிசி வச்சா கூட குக்கரோடு அப்படியே வச்சுருவோம். நம்ம அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் வந்து அதை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றதா இருந்தால் சாதாரண அரிசினா குக்கரோடு வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு மேலேனா வச்சுருக்காதீங்க. ஆனால் இந்த சிறுதானியம் சமைக்கும்போது குக்கரில் செஞ்சாலும் சரி, எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் உடனே வந்து சமைச்சு முடித்தோடனே அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அப்போ மாற்றினீங்கன்னா அது வந்து கட்டியே பிடிக்காது, உங்களுக்கு உதிரியாகவே இருக்கும் சாதம். நீங்கள் நல்லா குழம்பு, ரசம், மோர் எல்லாமே ஊற்றி சாப்பிட்லாம். அது ஏன் வந்து கட்டி பிடிக்குதுன்னா அந்த பாத்திரத்தோட சூடு அதில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சூடு ஏற ஏற என்ன ஆகும்னா அது அப்படியே கீழே ஃபுல்லாக இறுகிடும் சாதம். ஸோ அப்போ நம்மளால் அதை என்ன சொல்கிறது, வெட்டி எடுக்கிற மாதிரி அது இறுகி போயிடுது. அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சமைச்சு முடிச்சுட்டு குக்கரில் வச்சாலும் சரி, பாத்திரத்தில் வச்சாலும் சமைச்சு முடித்த உடனே அதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கோங்க. இல்லை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இறுகியே போகாது. இதையும் மீறி வந்து எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சமைக்கும்போது ஒரே ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ ஊற்றினீங்கன்னா உங்களோட சாதம் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க, நல்ல உதிரியாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பால் ஃபுல்லாக வற்றணும், நம்ம அது வரைக்கும் வந்து இதை வச்சுருக்கணும். ஏன்னா இந்த அரிசி வந்து இந்த பால்லையே தான் வேகணும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், உங்களோட வரகரிசி வந்து நல்லா பால்லையே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பால் உங்களுக்கு. அது கொஞ்சம் இருக்கட்டும், நம்ம இப்போ அடுத்ததெல்லாம் சேர்க்க போகும்போது அதுவும் அப்படியே இறுகிரும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கல்கண்டு சேர்க்க போகிறோம். நீங்கள் கட்டி கல்கண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து உடச்சி அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைமண்ட் கல்கண்டு எடுத்திங்கன்னா உடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 கப் அளவுக்கு போட்டுக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 கப்பே போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை ஆகட்டும் இல்லை இந்த கல்கண்டோ எதுனாலுமே வந்து அரிசி வெந்ததுக்கு அப்புறம் தாங்க சேர்க்கணும். நீங்கள் முதலே போட்டுட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா வேகாது உங்களுக்கு. அரிசி ஆகட்டும், நம்ம நார்மல் அரிசினாலும் சரி அதுவும் வேகாது. அதனால் சர்க்கரை, வெல்லம் எது சேர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சாதாரணமாக வந்து சிறுதானியம் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதமாக சமைக்கிறதா இருந்தால் 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் வச்சாலும் சரி, நார்மலாக வச்சாலும் சரி. ஆனால் குக்கரை விட நார்மலாக வைக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு பார்த்தா புதுசாக சமைக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் கண்ணில் பார்வையில் இருக்கும்போது அது வெந்துருச்சா வேகலையான்றது தெரியும். இதே வந்து நம்ம ஒரு கலந்த சாதமோ இல்லை பிரியாணி, புலாவ் அதெல்லாம் செய்கிறப்போ வந்து தண்ணி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 2.5 கப் அளவு வச்சா போதும். ஏன்னா நம்ம எல்லாம் அதில் காய்கறி சேர்ப்போம், அதிலேருந்து வர தண்ணி எல்லாம் இருக்கும். அதனால் அந்த 2.5 கப் அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா இந்த கல்கண்டு இதில் கரைஞ்சி இதில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பவுடர் வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா ரெடிமேடு வந்து பாதாம் பவுடர் கிடைக்கிது. தனியாக நம்ம பாதாம் எடுத்து அதை பவுடர் பண்ணி போடுறது எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பவுடர் வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்கிது. அதை வந்து இதில் சேர்த்தோன்னா அந்த பாதாமோட ஃப்ளேவரும் வந்துடும். பாதாமுக்கு வந்து நிறைய நற்குணங்கள் இருக்குது. ஸோ அந்த சத்தும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம எந்த கலர் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த நேச்சுரலாக இருக்கிற இந்த பாதாம் கலரே வந்து இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வித்தியாசமான ஒரு எல்லோ கலராக கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற கலர், அதாவது வண்ணங்களை நம்ம யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. இது இவ்வளோ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ஆற வந்து நல்லா அப்படியே இறுகி போயிடும் உங்களுக்கு. நம்ம நெய்யில் வந்து முந்திரி வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஏலக்காய் பொடி அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம அந்த பாதாம் பவுடர் சேர்க்கறதுனால நான் ஏலக்காயெலாம் சேர்க்கலை. நம்ம நெய் ஊற்றணும். நெய் சூடான உடனே முந்திரி பருப்பு அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இதை வந்து அப்படியே இந்த கல்கண்டு பாட்டில் ஊற்றிடுங்க.
அடுத்தபடியாக அந்த பாதாம் பவுடர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. பாதாம் பவுடரை பாலில் கலக்கியிருக்கோம் நம்ம. இந்த மாதிரி கலக்கி நம்ம ஊற்றினோன்னா வந்து ஒரே இடமா இல்லாமல் எல்லா இடத்துலையும் சீராக பரவும். அதுக்காக தான் வந்து இந்த பொடி வகைகள் வந்து எப்போவுமே கலக்கி ஊற்றுறது. நல்லா கலக்கிட்டு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இதை கிளறிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ நல்ல ஒரு மஞ்சள் கலர் வந்துருச்சு பாருங்கள். அது நம்ம போட்டிருக்கிற அந்த பாதாம் பவுடர்னால அந்த கலர். ஏன்னா குங்குமப்பூலாம் ரொம்ப விலை ஜாஸ்திங்க. நம்ம எல்லாராலையும் வந்து குங்குமப்பூலாம் வாங்கி இந்த மாதிரி இதிலலாம் சேர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது இதெல்லாம் வந்து என்னென்னா எல்லாரும் வந்து எல்லாமே செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான். நம்மளுக்கு என்ன முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பொருட்கள் கடையில் கிடைக்குது. அதை வாங்கி நம்ம நல்லா அதே சுவையோடு செய்யலாம். ஒரு குறைச்சலும் இருக்காதுங்க. இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன். இது நேரம் ஆக ஆக நல்லா இறுகிடும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொங்கல் ஆகட்டும், இந்த சக்கரை பொங்கலோ இல்லை கல்கண்டு பாத்தை அந்த அக்கார அடிசல் எது செஞ்சாலும் செய்யும்போது வந்து கொஞ்சம் தளர செய்யுங்க. அது அப்புறம் நேரம் ஆக ஆக அது தன்னால் இறுகிடும். முதல்லே வந்து நீங்கள் ரொம்ப இறுக்கமாக செஞ்சிட்டிங்கன்னா நேரம் ஆக ஆக இன்னும் வந்து இறுகி போயிடும். அது இப்போ அதோட சுவை வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்காக தான் ஓரளவு தளர செய்கிறது இதெல்லாமே. நம்மளுடைய வரகரிசி கல்கண்டு பாத் தயாராகிருச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். நான் உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லா இறுகி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. என்ன நேயர்களே, வரகரிசியில் ஒரு கல்கண்டு பாத் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா? லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு பிரேக்குக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது சாமை பருப்பு வடை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் அடுத்து என்ன பார்க்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். சாமை அரிசி தெரியும், சிறுதானியத்தில் ஒன்றுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம வடை பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பருப்பு வடை எல்லாரும் பண்ணுறது தான். கடலைப்பருப்பு மட்டும் போட்டு நம்ம செய்வோம். இன்றைக்கி நான் அது கூட வந்து இந்த சாமை அரிசியும் சேர்த்து பண்ண போகிறேன். ரெண்டும் பார்த்திங்கன்னா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து வடை வந்து நல்லா கரகரன்னு ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. பொதுவாக நம்மளோட வடையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும். ஆனால் இந்த அரிசி சேர்த்து செய்கிறதுனால அது சாஃப்ட் ஆகாமல் நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. சிறுதானியத்தில் வடையான்னு எல்லாரும் யோசிப்பீங்க. சிறுதானியத்தில் வடை மட்டும் இல்லைங்க, என்னென்னமோ செய்யலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறதெல்லாம். ஸோ இந்த வடைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். சாமை அரிசி 1 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் ஒரு 2, பொடியாக நறுக்கின வெங்காயம் உங்கள் தேவைக்கேற்பங்க வெங்காயம்லாம், முருங்கைக்கீரை 1 கைப்பிடி, புதினா சிறிதளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு,
உப்பு ருசிக்கேற்ப. இப்போ சாமை பருப்பு வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதில் நான் அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து பருப்பு அரிசிலாம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பருப்பு வடைக்கு பருப்பு மட்டும்தான் நம்ம போட்டு செஞ்சு பழக்கம் நம்மளுக்கு. இதில் வந்து நம்ம அரிசியும் சேர்க்குறோம். இந்த சாமை அரிசி வந்து 1 மணி நேரமாவது ஊறணும் உங்களுக்கு நல்லா. அதனால் நாங்கள் செய்யணும்னு நினச்ச உடனே வந்து முதல்ல அரிசியை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி அது முங்குற அளவுக்கு ஊற்றி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பருப்பு வந்து ஊற வைங்க. பருப்பு வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு. அரிசி மட்டும் ரொம்ப நேரம் ஊறினா போதும். சாமை அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. கடலைப்பருப்பு உளுந்தும் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஊறினா போதும். இப்போ நீங்கள் அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா மிக்ஸி ஜாரில் முதல்ல வந்து சாமை அரிசியை நல்ல ஒரு போட்டு ஓட்டிக்கோங்க. அதான் கொஞ்சம் அது அந்த அரிசி வந்து மைய ஆற மாதிரி, அதான் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக ஆற வரைக்கும் நீங்கள் அரிசியை முதல்ல தனியாக அரைச்சிக்கோங்க. அரிசி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா, அதாவது அது மிக்சிலேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதே ஜார்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சுருக்க பருப்பு போடுங்க. தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு பருப்பு போடுங்க. அதோட மிளகு, சீரகம், சோம்பு இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா, உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகா வேண்டான்னு நினச்சிங்கன்னா மிளகா அளவை கூட்டிக்கோங்க. இல்லை மிளகா கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாயை கூட்டிட்டு மிளகு அளவை குறைச்சிக்கோங்க. காரத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறையா பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுக்குமே வந்து தனித்தனி ஃப்ளேவர். நான் இப்போ ஏன் வந்து மிளகுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, குறிப்பாக அந்த பருப்பு வகைகளெல்லாம் வாய்வு தொல்லை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த மிளகெல்லாம் சாப்பிடும்போது சேர்த்து அரைச்சோம்னா நம்மளுக்கு அந்த தொல்லைகள்லாம் கொஞ்சம் குறையும். அதுவும் இல்லாமல் நம்ம வடையெல்லாம் வந்து நிறைய பண்டிகை நாளில் தான் ரொம்ப செய்வோம். பண்டிகை நாளில் ஆல்ரெடி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வீட்டில் இருக்கிறோம். ஸோ அதோடு இந்த வடையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாய்வு பிடிக்குதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா வீட்டில் பெரியவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்காகவும் நம்ம சேர்த்து செய்கிறது தான். அதனால் மிளகு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு இஞ்சி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சியும் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் பூண்டு மட்டும் போடாதீங்க. பூண்டு போட்டு அரைச்சிங்கன்னா அதோட வாசனையே வேறு மாதிரி போயிடும். ஸோ வந்து மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா இதை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இஞ்சி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இது மட்டும்தாங்க சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து நான் சாமை அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக வேறு அரிசி போடலாமா நீங்கள் கேட்பீங்க. வேறு அரிசி போடலாம். ஆனால் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. பருப்பு வடை வந்து நான் செஞ்சு பார்த்த அளவில் சாமையோடு சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற அரிசியோடு சேர்த்து செய்யும்போது இதுக்கு இணையாக அது வரலை. அவ்வளோதான். நல்லா இல்லை நான் சொல்ல மாட்டேன். இது வந்து நம்பர் 1ன்னா அதெல்லாம் அடுத்தடுத்து வந்தது. அதனால தான் வந்து நான் சாமைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் இன்றைக்கி வந்து பருப்பு வடையோட சாமை சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு இல்லை வேறு சேர்த்து செய்யணும்னு நினச்சா ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இது தான் செய்யணும், இது கூடாது அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். கூட குறைய சேர்க்குறது நம்ம தான். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி, பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, உப்பு இதெல்லாம் சேர்த்து மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? இன்னும் கூட கொஞ்சம் குறைன்னு வேணும்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் முருங்கைக்கீரையை நல்லா கையில் பிச்சு போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் முளைக்கீரை சேர்க்கலாம். இல்லை கீரை இல்லை அப்படின்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம். கீரையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் கீரைனாலே காத தூரம் ஓடுறவங்க எல்லோரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வடையில் ஒரு அடை பண்ணுறோம், அதிலெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க வந்து எல்லாருமே சாப்பிட்ருவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது முருங்கைக்கீரையில் அயன் சத்து நிறைய. அதனால் அதை சேர்த்துக்கிறது நல்லது, பார்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். நீங்கள் பண்டிகை நாளில் செய்கிறதா இருந்தால் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது புதினா வந்து ஒரு வாசனைக்காக தாங்க. இந்த மாதிரி புதினா எதுக்காக நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா டைஜஷனுக்காகவும். நான் புதினா சேர்த்தா நல்ல ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து பிசைஞ்சுக்கோங்க. சாமை அரிசி, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, உப்பு சேர்த்து அரைச்ச மாவில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன், முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன், புதினா சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக முளைக்கீரை சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் வடை மாவு வந்து எப்போவுமே கெட்டியாக இருக்கணும்.
உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும், அதனால தான். அதே மாதிரி மாவு வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டீங்க, ஆனால் உடனே சுட டைம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. வெங்காயத்தை மட்டும் அதில் சேர்த்துறாதீங்க முதல்லே. எப்போ நீங்கள் வடை சுட போகிறீங்களோ அப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். நீங்கள் முதல்லே சேர்த்து வச்சிட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் நீர்க்க போயிடும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப். ஏதாவது புதுசாக சமையல் பண்ணுறவங்க, இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க அப்படின்றவங்களுக்காக இதெல்லாம் சொல்கிறது. கையில் இப்படி தட்டிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் நம்ம இப்போ போட்டுடுறோம். நம்ம எல்லாம் வெங்காயம் கீரை எல்லாம் சேர்த்து மாவை தட்டி வச்சு நல்லா சேர்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி நீங்கள் இப்படி போட்டுற வேண்டியது. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வடை போட ஆரம்பிங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஆனால் முதல்ல வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். கொஞ்சம் நம்ம அரிசி இதில் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரியும் முதல்ல. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூடான எண்ணெயிலே இருக்கும்போது அது அப்படியே மேலே எழும்பி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த தீயை ரொம்ப கூட வச்சுட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக டக்குன்னு வெந்துடும், அதான் செவந்து போயிடும். உள்ளே பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமான தீயிலேயே செய்யுங்க. இப்போ நான் வந்து இந்த வடையில் வந்து உங்களுக்கு முட்டைக்கோஸ் சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலான்னு சொன்னேன். இது தவிர பார்த்திங்கன்னா வேறு என்ன காய் சேர்க்கலான்னா பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் சேர்க்கலாம், சொரக்காய் சேர்க்கலாம். இந்த காயெல்லாம் வந்து குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி அதில் எப்படி நீங்கள் சேர்க்கணுன்னா, இந்த பூசணிக்காய் இல்லை வெள்ளை சொரக்காயெல்லாம் எடுத்திங்கன்னா நல்லா தோலை சீவிட்டு நல்ல கேரட் துருவிக்கோங்க. துருவிட்டு அதில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிழிஞ்சிட்டு நீங்கள் இந்த மாவோடு சேர்த்து நீங்கள் வந்து வடை சுட்டு கொடுக்கலாம். இது மாவோடு சேர்க்கும்போது வந்து வடைக்கினால தான் நான் அந்த தண்ணியை வடிக்க சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இதே வந்து ஒரு தோசையோட இதில் வேறு அடை மாவில் சேர்த்திங்கன்னா தண்ணி வடிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அப்படியே நம்ம துருவி சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா? இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாக எதுவும் எண்ணெய் இருந்தால் கூட இது அப்படியே வந்துடும் உங்களுக்கு. நம்மளுடைய சாமை பருப்பு வடை தயாராகிடுச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த வரகரிசி கல்கண்டு பாத்துக்கும் இந்த சாமை பருப்பு வடைக்கும் ஒரு சின்ன ரீகேப் இப்போ பார்த்துடலாம். முதல்ல வரகரிசி கல்கண்டு பாத்துக்கு முதல்ல பாலும் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்டு இருக்கும்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க வரகரிசி அதில் போட்டு கொஞ்சம் அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து 1 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு கல்கண்டு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இன்னொரு வானலியில் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து அதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாதாம் பவுடரு அதை கொஞ்சம் பாலில் கலக்கி அதோட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறினீங்கன்னா உங்களுடைய வரகரிசி கல்கண்டு பாத் தயாராகிடும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது சாமை பருப்பு வடைக்கு ஒரு ரீகேப்.
சாமை அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. முதல்ல அரிசியை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட பருப்பு, சீரகம், மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகா, உப்பு சேர்த்து நல்லா வடை மாவு பதத்துக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், முருங்கைக்கீரை, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவை சேர்த்து பிசைஞ்சு நீங்கள் வடையாக சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய சாமை பருப்பு வடை தயார். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம வரகரிசி கல்கண்டு பார்த்தோம், சாமை பருப்பு வடையும் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கிய உணவோட லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.